ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தையல் குருவி அதாவது டெய்லர் பேர்டு பற்றி பார்க்கலாம். நேற்று தூக்கணாங்குருவி அந்த வீடியோ ஒன்று பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த தையல் குருவி நான் சொல்கிறேன்னா இதோட கூடு கட்டுற முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது டெய்லர் பேர்டுன்னு சொல்கிறது என்ன பண்ணோம், நம்மளை மாதிரி துணி தைக்குமானா அது கூட்ட தைக்கும். அதனால தான் இந்த பேர் அதுக்கு. ஸோ அந்த இதில் செடியில் இருக்க மரத்தில் இருக்க இலையை பெருசாக மடித்து அதில் நூலோ இல்லை நார் இந்த பஞ்சிங்க எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து அதோட அழகாலே பார்த்திங்கன்னா நல்லா குத்தி குத்தி தைக்கிது. தைச்சிட்டு பேகு மாதிரி தொங்கும். அதில் வந்துட்டு தான் அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கடவுளோட படைப்பில் எல்லாமே அழகு தான். நம்ம உயிரில்லாத மண்ணோ இல்லை ஸ்கை எது இருந்தாலுமே அழகு தான். பேர்ட்ஸ் இந்த வானத்தில் அந்த பறக்கிறதே அழகு தான். இதுங்களுக்கு வால் நல்லா நீட்டு. இந்த டெய்லர் பேர்டுக்கு வால் நீட்டாக இருக்கும். அழகுமே நல்லா ஷார்ப்பு. ஆனால் குட்டி, உங்கள் கை உள்ள குட்டியோண்டு வச்சுக்கலாம். அவ்வளோ அழகு. இது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அது மாதிரி இதோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா க்வி க்வி அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டி தான் இது. அழகாக இதோட அந்த கூடு வடிவமைப்புக்கு தான் இது ரொம்பவே ஸ்பெஷலாக இந்த இடத்துல டெய்லர் பேர்டுன்னு இதை மென்ஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது தேன், அப்புறம் பூக்களில் இருக்க தேன் சாப்பிடும். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உணவாக சாப்பிடும். ஏன்னா இது இருக்கிறதே இத்தனோண்டு தான். ஆனால் எவ்வளோ குட்டி ஒரு பறவையாக இருந்தாலுமே அது நேச்சர் எவ்வளோ அழகாக அதை நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கு.